நண்பர்களே, பொதுவாக நம்ம ஊரில் நவகிரக தலங்கள் பரிகார தலங்கள்னா நேராக மக்கள் போகிறது எல்லாமே தஞ்சாவூர் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவகிரக கோயில்களுக்கு தான். அங்கே இருக்கிற சூரியனார் கோயிலாக இருக்கட்டும், திங்களூர் கோயிலாக இருக்கட்டும், வைத்தீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனால் அந்த மாதிரி நவகிரக கோயில் நம்ம சென்னையில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் சிறப்பு என்னென்னா, எல்லா நவகிரக கோயில்களும் ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் சுற்று வட்டத்தில் மேற்கு சென்னை பக்கத்தில் இருக்கிறதாங்க இதில் சிறப்பு. நீங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர்ட்டு அவ்வளவு தூரம் பணம் செலவு பண்ணிட்டு போக வேண்டாம். அதே மாதிரி வயசானவங்க, உடலுக்கு முடியாதவங்க அவ்வளவு தூரம் எப்படி போகணும்னு யோசனை பண்ணுறீங்கன்னா, நம்ம சென்னையிலேயே மேற்கு பகுதியில் இந்த 9 நவகிரக கோயில்களும் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி அங்கே போகிறது, அங்கே என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. சென்னையின் மேற்கு பகுதியான பூந்தமல்லி, போரூர், குன்றத்தூர் போன்ற பகுதியிலாங்க இந்த 9 நவகிரக கோயில்களும் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சூரியனார் கோவில். சென்னை போரூர் அருகே இருக்கிற கொளப்பாக்கம்ன்ற ஊரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயிலில் தாங்க இந்த சூரியன் தலம் இருக்குது. இந்த அகத்தீஸ்வரர் கோயிலில் தாங்க சூரியனார் இருக்கிறார். இந்த கோவில் இருக்கிற விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 108 தேவார வைப்பு தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில்ன்றதுக்கு அங்கே இருக்கிற 4 கல்வெட்டுகளே சாட்சி. இந்த இடத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு 3 நாட்களில் சூரியன் ஒளி இங்கே இருக்கிற மூலவர் மேலேயே நேராக படும்படி இந்த கோவிலுடைய அமைப்பு இருக்குது. சூரிய பகவானால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை போக்கணுன்று நினைக்கிறவங்க இந்த கோவிலில் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். இந்த கோவில் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொளப்பாக்கம்ன்ற இடத்துல இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய பேருந்து வசதிகளும் உள்ளன. சென்னையில் இருக்கும் நவகிரக கோயிலில் 2வது நம்ம பார்க்க போகிறது சந்திரனார் கோவில். அந்த சந்திரனார் கோவிலுக்கு கொளப்பாக்கத்திலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போகணும். சோமங்கலத்தில் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் கோவில் இருக்குது. அது உள்ளதாங்க சந்திரனுக்கான தலம் இருக்குது. இங்கு இருக்கும் சோமநாதீஸ்வரருக்கு அம்பாளாக இருப்பவர் காமாட்சி அம்மன். இந்த இடத்துல ஸ்தல புராணம் என்னென்னா, சோமன் என்னும் சந்திரன் தட்சனின் சாபத்தால் 16 கலைகளும் இழந்தார். புராண கூற்றுப்படி தக்ஷன் சந்திரனை சபிக்க, சந்திரனாரோ நேராக இந்த கோவிலில் சிவபெருமானை வணங்கி அந்த சாபம் போக்க வேண்டினார். சிவபெருமான் சந்திரனுக்கு அருள் புரிய சந்திரனின் மேலிருந்து அந்த சாபம் நீங்கியது. இந்த கோவிலில் பழைய காலத்து தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களை படிக்கட்டில் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சந்திரனால் ஏற்படும் பிரச்சனைகளை பரிகாரம் செய்து தீர்த்து கொள்கிறார்கள். நவகிரக தலங்களில் 3வதாக நம்ம பார்க்க போகிறது தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரர். நவகிரகங்களில் அங்காரக்கன் என சொல்லப்படும் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் தாங்க இந்த கோவில். இந்த கோவில் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி. இதற்கு முன்பாக சோமங்கலத்தில் சந்திரனை வணங்கிட்டு அங்கிருந்து 16 கிலோமீட்டர் நம்ம சென்னை நோக்கி வந்தோம்னா பூந்தமல்லிக்கு வந்துடலாம். இந்த கோவிலில் நுழைவாயிலேயே செவ்வாய் பாதம் என சொல்லப்படும் அங்காரகன் பாதம் உள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய்க்கான அங்காரகன் இங்கு வைத்தீஸ்வரனை வணங்கி பரிகாரம் பெற்றார். இங்கிருக்கும் வைத்தீஸ்வரனை வணங்கினால் எல்லா வகையான நோய் நொடியும் காணாமல் போகும், தீராத நோயும் தீரும் என்று நம்பப்படுகிறது. மிக முக்கியமானது, செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலம். இந்த கோவிலில் இருக்கிற இன்னும் 2 சிறப்புகளை ஒன்றுனா குயிக்காக பார்க்கலாம். மாசி மாதம் 5 நாட்களுக்கு சூரிய ஒளி நேராக இங்கே மூலவர் மேலே படுற மாதிரி இந்த கோவில் அமைப்பு இருக்குது. இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுரம் அருகே சனி பகவான் நின்றபடி இருக்கும் ஒரு சன்னதி உண்டு. கிழக்கு முகம் நோக்கி இருக்கும் சனி பகவானுக்கு முன்னால் நல தமயந்தி இருப்பார்கள். இந்த இடத்துல சனி பகவான் நலனுக்கு விமோச்சனம் அளித்ததாக சொல்லப்படுது. நண்பர்களே, நவகிரக தலங்களில் 3 தலத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம போக போவது 4வது தலம். அந்த தலமானது இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா கோவூர். பூந்தமல்லியிலிருந்து வெறும் 6 கிலோமீட்டரில் நம்ம கோவூர் அடையலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கு அப்புறம் புதன். ஆமாங்க, இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கான ஸ்தலம். இந்த கோவிலில் விற்றிருக்கும் மூலவர் யாருன்னா சுந்தரேஸ்வரர். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலில் தியாகராஜர் தியாகராஜ கீர்த்தனைகளை பாடியிருக்கிறாரு, இயற்றிருக்கிறாரு. புதன் கிரகத்துக்கான பரிகார ஸ்தலம் இந்த கோவிலாகும். நவகிரக ஸ்தலங்களில் புதனை தரிசித்து நம்ம அடுத்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா போரூர். கோவூர்லேருந்து போரூர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் மட்டுமே. நவகிரகங்களில் குருவுக்கான பரிகார ஸ்தலம் தாங்க இங்கே இருக்கிற ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோவில்.
சாட்சாத் பகவான் ராமரே வந்து இங்கு சிவனுக்கு ஒரு கோவில் அமைத்து சிவனை வணங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த கோவிலை ராமநாதீஸ்வரர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானை குரு பகவானாக வணங்குகின்றனர். இந்த கோவிலுக்கு வட ராமேஸ்வரம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ராமேஸ்வரம் சென்று சிவனை வணங்க முடியாதவர்கள் அதற்கு சரிசமமான இந்த கோவிலில் சிவனை வணங்கினால் ராமேஸ்வரத்திற்கு சென்று வந்த அதே பலன் கிட்டும். இலங்கைக்கு போகும் வழியில் ராமர் இந்த இடத்திற்கு வந்து தங்கியதாக சொல்லப்படுகிறது. வனமாக இருந்த இந்த இடத்தில் ராமர் காலை நீட்டி ஓய்வெடுக்க காலில் ஒரு லிங்கம் தட்டுப்பட்டது. சிவலிங்கத்தின் மேல் தன்னுடைய கால் பட்டதுனா ராமர் மிகவும் பதறிப்போனார். சிவபெருமானிடம் தன்னுடைய தவறுக்கு பரிகாரம் வேண்டி 48 நாட்கள் தவம் இருந்தார். ராமரின் வேண்டுதலை ஏற்று சிவன் இங்கே விஸ்வரூப தரிசனம் ராமருக்கு தந்தார். சிவன் அருள் புரிந்ததால் அந்த லிங்கத்துக்கு ராமநாதீஸ்வரர் என்ற பெயரிட்டார் ராமர். இந்த ஸ்தலத்தில் ராமனே சிவனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டதுனால இந்த இடம் குரு பரிகாரம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அதனால நவகிரக கோயிலில் இந்த கோவிலும் இடம்பெற்றது. நண்பர்களே, 9 நவகிரக தலங்களில் நம்ம இப்போ 5 பார்த்தாச்சு. 6வதா இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் சுக்கிரனுக்கான பரிகார ஸ்தலம். போரூரிலிருந்து அடுத்து 7 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம சுக்கிரனை பார்க்க போகிற இடம் வந்து மாங்காடு. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலை தெரியாதவங்களே இருக்க முடியாது. தமிழில் சுக்கிரனுக்கு வெள்ளி என்ற பெயர். ஆதலால் இங்கு இருக்கும் சிவபெருமானின் பெயர் திருவெல்லீஸ்வரர். அசுரர்களுக்கு குருவாக விளங்குபவர் சுக்கிரன். திருவிஷ்ணுவோடு ஏற்பட்ட மோதலில் தன்னுடைய கண் பார்வை இழந்தார் சுக்கிரன். அப்படி கண் பார்வை இழந்த சுக்கிரனுக்கு இந்த இடத்தில் கண் பார்வை வழங்கியதால் சிவனுக்கு திருவெல்லீஸ்வரர் என்ற பெயர் உள்ளது. சுக்கிரஸ்தலமாக இந்த கோவில் விளங்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற 7வது நவகிரக ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கானது. பல்லாவரம் அருகே இருக்கும் பொழிச்சலூரில் தாங்க அந்த கோவில் உள்ளது. மாங்காடிலிருந்து 10 கிலோமீட்டர் நம்ம பயணித்து போனோம்னா பொழிச்சலூரை அடையலாம். பொழிச்சலூரில் இருக்கும் அகத்தீஸ்வரர் கோவில் தான் சனிக்கான ஸ்தலமாக கருதப்படுகிறது. சனீஸ்வர பகவான் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டியது என்ன தெரியுமா? தன்னுடைய பார்வையால் மக்களுக்கு ஏற்பட்ட தீங்குகளுக்கெல்லாம் பரிகாரம் தேடி சனி பகவான் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வேண்டினார். இந்த கோவிலுக்கு வந்த சனி பகவான் இங்கு சனி தீர்த்தம் என்ற ஒரு குளத்தை உருவாக்கி கடவுளை வணங்கி நின்றார். அவருக்கு சிவபெருமான் அருள் அளித்ததால் இந்த இடத்துல சனி பகவான் வந்து மங்கள சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தோஷங்களும் அவருக்கு இந்த கோவிலில் நிவர்த்தியானதாக சொல்லப்படுகிறது. மக்கள் தங்களுடைய துயரங்களை போக்க இந்த கோவிலுக்கு வந்து சனி பகவானை வேண்டிக் கொள்கின்றனர். இந்த இடம் சனிக்கு ஒரு சிறப்பான கோவில் என்பதனால இந்த கோவிலை வட திருநள்ளாறு என்று சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது 8வது நவகிரக கோவில். அந்த கோவிலுக்கு பொழிச்சலூர்லேருந்து நம்ம குன்றத்தூர் போகணும். அந்த 2 இடத்துக்கு இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில் தான் வட திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. தொண்டை மண்டலத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராகுக்கான ஸ்தலமாக கருதப்படுது. பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் தான் இந்த கோவிலை நிறுவியவர். இந்த கோவிலில் உள்ள மூலவரான சிவலிங்கத்தின் மேல் நாகாபரணம் உள்ளது. அந்த நாகாபரணம் ராகுவை குறிப்பதாகும். ராகுவால் யாராவது பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இந்த சிவபெருமான் தீர்த்து வைப்பார். இந்த கோவிலில் ராகுக்கான பூஜை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்குது. அந்த சமயத்தில் ராகு தோஷ நிவர்த்தி வேண்டி வரவங்க பூஜையில் கலந்து பரிகாரம் தேடிக்கலாம். நவகிரக கோவில்களை நம்ம இப்போது கடைசியாக பார்க்க போவது 9ஆம் இடத்தில் இருக்கும் கேதுக்கான பரிகார ஸ்தலம். நம்ம அதுக்கு குன்றத்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கெருகம்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு வரணும். கெருகம்பாக்கத்தில் கேதுக்கான பரிகார ஸ்தலமாக இருக்கிறது நீலகண்டேஸ்வரர் கோவில். இங்கே இருக்கும் கடவுள் ஆழகால விஷத்தை உண்டதுனால அவருடைய திருமணி நீளமாக போனது. அப்படி நீல வண்ணத்தில் ஆனதுனால இங்கே இருக்கும் ஈஸ்வரரை நீலகண்டேஸ்வரர் என்று அழைக்கின்றனர். கேதுவால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு இந்த இடம் தாங்க பரிகார ஸ்தலம். அதனால் கேதுவால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் தேடிக்கொள்கிறார்கள். நண்பர்களே, வீடியோவின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நம்முடைய தொண்டை மண்டலமான வட தமிழ்நாட்டில் இந்த பகுதியும் பார்த்திங்கன்னா ஒரு 20லிருந்து 30 கிலோமீட்டர் சுற்று வட்டத்திலேயே 9 நவகிரக கோயில்களும் ஒன்றாக அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு கோயிலை பற்றிய ஒரு சின்ன கிளிம்ஸ், அதாவது ஒரு சிறு பார்வை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். ஒரு கோயிலை பற்றியும் 9 தனி வீடியோ விரைவில் வர இருக்குது. ஒரு நவகிரக தலத்தை பற்றியும் சிறு குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். ஒரு பரிகால தலத்துக்குமான 9 தனி வீடியோக்கள் விரைவில் வர இருக்கின்றன.
எந்தெந்த கோவிலுக்கு எந்த ஊருக்கு போகணுன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டீங்கன்னா மாலையில் ஒரு 7-8க்கெல்லாம் எல்லா கோவில்களையும் நீங்கள் பார்த்துடலாம். அப்படி இந்த கோவிலை நேரில் போய் பார்க்க முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு வீடியோ நானே போடுறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு காண்பிக்கும், அவர்களுக்கும் பெரும் பலனாக அமையும். அதே மாதிரி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக மற்றும் சுற்றுலா வீடியோக்கெல்லாம் ஒன்றொன்றாக வர இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ.